தங்கமும் வெள்ளியும் மதிப்புமிக்க உலோகங்கள். குரு பகவான் சுக்கிர பகவானின் ஆசை இருந்தால் தங்கமும் வெள்ளியும் தானாக சேரும். ஒரு சிலர் வீடுகளில் தங்கம் வாங்கினால் தங்கவே தங்காது, அடகு கடைக்கு போய்விடும். சிலர் வீடுகளில் தங்க நகைகள் திருடு போகும். தங்கத்தையோ பணத்தையோ சரியான இடத்தில் சேகரித்து வைத்தால் மென்மேலும் பெருகும், செல்வ வளமும் அதிகரிக்கும். தங்கம் வாங்க நல்ல நாள் நல்ல நேரம் உள்ளது போல தங்க நகைகளை நகை பெட்டகத்தில் வைக்கும் இடமும் சரியான நல்ல இடமாக இருக்க வேண்டும். கண்ட இடங்களில் நகைகளை கலற்றி வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அந்த நகை நம்மிடம் தங்காமல் போய்விடும். ஜோதிட ரீதியாக குரு என்று சொல்லப்படும் வியாழ பகவானே தங்கத்தின் அதிபதியாக திகழ்கிறார். பொன்னன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. இவர் ஒருவரது ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திரம் அல்லது திரிகோண அந்தஸ்தில் இருந்தால் இவர்களது வீட்டில் தங்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் குரு பகவான், சனி, சுக்கிரன், புதன் சாரம் பெற்று இருந்தாலும் தங்கம் வாங்கும் யோகம் அதிகரிக்கும். எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கிழமைகளில் நகைகளை வாங்கலாம் என்பதை பார்க்கலாம். மேச ராசிக்காரர்கள் ஞாயிறு வெள்ளி நகை வாங்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் புதன் வெள்ளிக்கிழமை நகை வாங்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் திங்கள் வியாழக்கிழமை நகை வாங்கலாம். கடக ராசிக்காரர்கள் ஞாயிறு திங்கள் புதன்கிழமையில் நகை வாங்கலாம். சிம்மம் மகர ராசிக்காரர்கள் புதன் மற்றும் வெள்ளி கிழமைகளில் நகைகள் வாங்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமையும், துலாம் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமையும் வாங்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் சனிக்கிழமையும், தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையும், கும்ப ராசிக்காரர்கள் புதன் வெள்ளி ஞாயிறு கிழமையும், மீன ராசிக்காரர்கள் திங்கள் வியாழன் கிழமைகளிலும் நகை வாங்கலாம். இந்த கிழமைகளில் சித்த யோகம், சுப முகூர்த்தம் ஆகிய வேளையில் தங்க நகைகள் வாங்க அதிகம் தங்க நகைகள் சேரும். தொழில் முதலீட்டுக்காக நகை வங்கியில் வைப்பதாக இருந்தால் திங்கள் வியாழக்கிழமை நாட்களில் தங்கம் வாங்கலாம். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நகைகளை அடமானம் வைப்பதோ அல்லது விற்பதோ கூடாது. நாம் வாங்கும் தங்கத்தை வைக்கும் பெட்டி அல்லது பீரோ போன்றவைகளை தென்மேற்கு மூலையில் உள்ள அறையில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கிய திசைகளில் வைக்க வேண்டும். பொதுவாக தென்மேற்கு மூலையில்தான் பணம், நகை வைப்பதற்கான பீரோவை அல்லது பெட்டகத்தை வைக்க வேண்டும். தங்கம் வெள்ளி வைக்கும் அறைக்கு இளம் மஞ்சள் நிற பெயிண்ட் அடிக்கலாம். நாம் நகை வைக்கும் பெட்டகம் இளம் மஞ்சள் நிறத்தில் இருப்பது சிறப்பானது. தங்க நகைகளை ஒருபோதும் கிச்சனில் உள்ள அரிசி, பருப்பு, அஞ்சரை பெட்டிகளில் வைக்கக்கூடாது. அடுப்பாங்கரையில் அக்னி மூலையில் வைக்கும் தங்க நகைகள் ஒருபோதும் பெருகாது. அடுப்பங்கரையில் சேமித்து வைக்கும் நகைகள் விரைவில் அடகு கடைக்கு போகும் அல்லது திருடு போக வாய்ப்பு உள்ளது. எனவே வீட்டின் தென்மேற்கு மூலையில் உள்ள அறைகளை தங்க நகைகள் சேமிப்பதற்காக வைப்பதே மிக சிறந்த இடமாகும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.